ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் குறித்த கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி. வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவா பட்ஜெட்னாவே பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் மக்கள்கிட்ட. ஒவ்வொரு துறையினருக்கும் ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு துறை ரீதியான எதிர்பார்ப்புகளும் நிறைய இருக்கும். மத்திய அரசு அண்மை காலங்களில் மேற்கொண்ட பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்கள், சரக்கு மற்றும் சேவை வரி முறையில மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், ஏழைகள் என்ற 4 பிரிவினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில தயாரிக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன மேம்? இப்போ நம்ம கடந்த பட்ஜெட்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள், அந்த மாதிரியான ஒரு பில்லர்ஸ் அப்படி ஒரு விஷயம் வச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு வளர்ச்சியை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். இப்போது அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சிட்டோம் அப்படின்னே நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிற நிலைமையில வளர்ந்துருக்கோம். இந்த தடவை பாசிங் ரிமார்க்ஸாக பட்ஜெட் ஸ்பீச்சில் நம்ம நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெண்கள், அப்புறமா பிற்படுத்தப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு முக்கிய அம்சங்களை கண்டிப்பா இந்த பட்ஜெட் கொண்டிருக்கும் அப்படின்றது சொன்னாங்க. அண்ட் செக்டர்ல நம்ம பார்த்தோம்னா இப்ப இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டோ ஒரு செக்டரோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஓவராலா எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய இந்திய நாட்டுடைய ஒரு அபரிமிதமான வளர்ச்சிக்கான ஒரு பேஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே மேம். இந்த பட்ஜெட்ல முக்கிய பிரிவினர் அப்படிங்கிற எந்த அம்சமும் இல்லாம அனைத்து துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த பட்ஜெட்டுக்கான மொத்த நிதி ஒதுக்கீடு எவ்வளவும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதா? 53,000 கோடி இந்த தடவத்தோட செலவுக்கான பட்ஜெட். இது கடந்த ஆண்டை காட்டிலும் ஒரு 7.7% அதிகம். இப்போ நம்மளுடைய வருவாய், கடன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வருவாய் ஒரு 36,000 கோடி இருக்கு. நம்மளோட ஓவரால் ஜிடிபி அப்படின்னு சொல்றதுல நம்மளுடைய கடன் அப்படிங்கிறது 55% இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது 1.5% குறைஞ்சிருக்கு. பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது 4.4 4.3 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுடைய இந்தியா வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இந்த நிதி ஒதுக்கீடுல பற்றாக்குறை அளவு குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. அடுத்ததா வரும் நிதியாண்டுக்கான மூலதன செலவு கடந்த ஆண்டை காட்டிலும் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மூலதன செலவு குறித்து எளிய மக்களும் புரிந்து கொள்ளும்படி விளக்கமாக சொல்லுங்க மேம். நிச்சயமா. இப்போ பட்ஜெட் அப்படின்னாலே நம்ம ஏதோ பெருசா யாரோ என்னமோ பண்றாங்க, பொருளாதாரம், வளர்ச்சி, ஜிடிபி இந்த மாதிரி பல டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்றாங்க. பட் நம்ம ரொம்ப எளிமையான அளவுல பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தவங்களும் அவங்க வீட்டுல பட்ஜெட் போட்டு தான் செலவு செய்வாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் அவங்களுக்கான பட்ஜெட் இருக்கும். அதே மாதிரிதான் அவங்கவுங்களுடைய சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களுடைய பட்ஜெட் இருக்கும். இப்ப இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு மூலதனத்துக்கான செலவு அதிகப்படியா ஒதுக்கப்படும் பொழுது இது ஒரு நல்ல விஷயமா நமக்கு இப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பல பிரச்சனைகள் இப்ப இன்னைக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும் பொழுது என்னைக்கோ நமக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மூலதனத்துல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷனுமே நம்ம வீட்டு அளவுல எடுக்கிறது தான். இப்ப நம்ம இன்னைக்கு வீட்டுல நம்ம நினைக்கிறோம், ஓகே ஒரு 2 வீலர் வாங்கணும், இல்ல ஒரு கார் வாங்கணும், இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். ஆனா நமக்கு இந்த மாசத்துக்கான செலவுக்கே நமக்கு பணம் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அது ஒரு அத்தியாவசியமான பொருளா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கடனை வாங்கி மாச செலவுகள்ல மேபி ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடறது குறைச்சிக்கிட்டோ ஏதோ ஒரு விஷயத்துல அதை குறைச்சிட்டு நம்ம இந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு மூலதன செலவு பண்ணும்பொழுதுதான் ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு 2 வீலர் வாங்குறது, கார் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு வீட்டு அளவுல அவங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டுறதுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஓகே நமக்கு சொத்துக்கள் சேருது அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கும் அது வழிவகுக்குது. இதே நம்ம ஒரு தேசிய அளவுல பார்த்தோம்னா கோவிட் சமயத்துல நம்ம பார்த்திருப்போம், நிறைய கடன் வாங்கி கோவிட் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கடன் எக்கச்சக்கமா வாங்கினாங்க. அப்போ உலக அளவுல ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல இனிமே நம்ம இதுல இருந்து மீண்டு வருவோமா, ஏன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போன ஒரு நிலைமையில தான் நம்ம கோவிட்ல இருந்தோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில போய் இவ்வளவு கடனை வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்றது நியாயமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்ட கேள்வி. நம்ம இந்திய நாடு நம்மளுடைய வளர்ச்சியின் மூலமா அதுக்கு நம்ம பதில் சொன்னோம் அப்படின்றத சொல்லலாம். வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அந்த வி ஷேப் ரெக்கவரி வியும் தாண்டி நம்ம வளர்ந்துட்டோம். இப்ப நம்ம அந்த கோவிட்ல இருந்து
வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம சதவிகிதத்துல பார்த்தோம்னா சைனாவையும் தாண்டி உலக நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் இந்திய நாடு முதலிடத்தை பெற்றிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அப்போ பண்ண அந்த மூலதன செலவு அப்படிங்கறது நம்ம தைரியமா சொல்ல முடியும். அண்ட் நம்ம இந்த விக்ஷித் பாரத் 2047 அந்த வளர்ச்சிக்கான ஒரு பாதையில நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது எப்படி நம்மளுடைய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்றைய தேவைகள், இன்றைய சாப்பாடு, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துறதுக்கு அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய மூலதன செலவுக்கும் கொடுத்தா மட்டும்தான் ஒரு வளர்ச்சிங்கிறது நம்ம பார்க்க முடியும். இப்ப நமக்கு இந்த மூலதனம் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, ரோடுல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலயுமே அது கவர் ஆகும். இப்ப வெளிநாட்டில இருந்து இங்க வரவங்க இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டியது நமக்கு ஒரு அத்தியாவசியமா இருக்கு. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும்னா முதல்ல என்ன பாக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா இவங்க கிட்ட அப்படிங்கறத பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி இந்த மூலதன செலவுங்கிறது இன்றைய தேவைக்கும் ஃபியூச்சருடைய தேவைக்கும் எல்லா விதத்திலயுமே இது ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்கு. இப்போ நம்மளோட நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படிங்கறதே நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுதான் நம்ம மதிப்பிடுறோம். சோ அப்ப அந்த மாதிரி வளர்ச்சி பாதையில நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது இந்த செலவு மிக மிக நியாயமான செலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூலதன செலவு அதிகரிக்கப்பட்டுள்ளது மிக அவசியமானது. மேலும் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு முக்கிய காரணியா இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். ரயில்வே துறைக்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பா சென்னை, பெங்களூரு மற்றும் சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைப்பதற்கான அறிவிப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதன் மூலம் பயணிகளுக்கான போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து எவ்வாறு மேம்படும்? அது குறித்து சொல்லுங்க மேம். இப்ப நம்ம இந்திய நாட்டுல மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார், அந்த மாதிரி வந்தே பாரத் மாதிரி ரயில்கள் நம்ம பாக்குறோம். இப்போ இங்க இருந்து ஈரோடுக்கு போகிறது ஒரு 4 மணி நேரத்துல நம்மளால போயிட முடியுது. கோயம்புத்தூருக்கு போறது ஒரு 5 மணி நேரத்துல போயிட முடியுது. ஸோ ஒரு ஃபிளைட்ல போகணும்னாலே நம்ம போய் வெயிட் பண்ணி போகிற நேரத்துல வந்தே பாரத் 20 கிலோமீட்டர் வேகத்துல நம்மள போய் சென்றடைய முடியுது. இப்ப இன்னைக்கு உலகம் சுருங்குது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்திய நாடும் சுருங்குது. சோ அந்த தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரக்குகளுக்கும் சரி, மனிதர்களுக்குமே சரி. அந்த விதத்துல இந்த மாதிரி ஒரு 7 வழித்தடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொண்டு வராங்க. இதன் மூலமா அது சுத்தி இருக்கிற அந்த பொருளாதாரம் எல்லாமே வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். நம்ம நாட்டில் உள்ள வளங்களை கொண்டு பொருட்களை உற்பத்தி செய்யவும் நமது தேவைகளை பூர்த்தி செய்யவும் வகை செய்யும் அரிய கனிம வழித்தடம் குறித்த அறிவிப்பு பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு. மேலும் கனிம வழித்தடம் குறித்த அறிவிப்புல தமிழகம் இடம்பெற்றிருக்கு. இது பொருளாதாரத்துல எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து சொல்லுங்க மேம். நிச்சயமா. இப்போ இந்த தடவை நிறைய கனிமங்கள்லாம் அந்த லிஸ்ட்லயுமே ஆட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்திய நாட்டுல நிறைய நமக்கு வளங்கள் இருக்கு. பட் இப்ப நம்ம எல்லாம் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றோமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை மைனிங் பண்ணி தேடுறதுக்கான ஒரு நிறைய மூலதனம் தேவைப்படும். இந்த மாதிரி அதை போய் சென்றடையறதுக்கே அப்போ அவ்வளோ மூலதனத்தை செலவு பண்ணி கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால அதுல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய குறைஞ்சிட்டே வருது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அந்த லிஸ்ட்லயும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்றாங்க. இன்னும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொண்டு இப்ப அவங்க இந்த மாதிரி கனிம வளங்கள்ல ஆராய்ச்சி செஞ்சு அந்த இடத்துல இருந்து கனிம வளங்களை அவங்களால எடுக்கிற பட்சத்துல 5 வருஷம் வரைக்கும் அவங்க அந்த வளங்களை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அது அப்படியே நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு அதை கொடுத்துட்டு போகணுங்கிற மாதிரியான ப்ரொபோசல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த விதங்கள்ல ஒண்ணு வளங்கள் மூலமா நம்மளுடைய பொருளாதாரம் வளரும், அதை சுத்தி இருக்கிற வேலை வாய்ப்புகள் நிறைய வளர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆமா மேம். நமக்கு தேவையான பொருட்களை நம்ம நாட்டில இருந்தே நம்ம உற்பத்தி செய்து கொள்ளும் பொழுது வெளிநாடுகளிலிருந்து அவற்றை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருக்காது. மேலும் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்திற்கும் இது வலு சேர்க்கும் இல்லையா மேம்? நிச்சயம். உலக அளவுல விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா உள்ளது. 3வது பெரிய பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி பயணித்து வருகிறோம். அந்த வகையில பொருளாதாரத்தை முன்னேற்ற அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து சொல்லுங்க மேம். நிறைய விஷயங்கள் இந்த தடவை நமக்கு அந்த அம்சங்கள்னு இல்லாம நம்மளுடைய எல்லா திட்டங்களுமே இந்த வளர்ச்சியை நோக்கி இருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியுது. மெடிக்கல் டூரிசம் இப்போ இந்த எல்லா இடத்துலயுமே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குமே ஒதுக்கி இருக்காங்க. செமிகண்டக்டர்ல ஒரு இதெல்லாம் ஒதுக்கி இருக்காங்க. அது எல்லாமே இருக்கு. இதை தாண்டி நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும். எங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டிக்ஸும் நுழைய முடியாதோ அந்த மாதிரியான ஒரு துறையில நமக்கான வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த வேலை வாய்ப்புகள் நமக்கு வந்து நிலைச்சு இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து அதை தாட் த்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பயோஃபார்மாக்கு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000 கோடி கிட்ட வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த மாதிரி செமி ப்ரொஃபஷனல்ஸ், இந்த டாக்டர்ஸ்க்கும் கீழே இருக்கிற அந்த மாதிரி பேராமெடிக்கல் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு எல்லாம் வந்து ட்ரைனிங், இந்த எக்ஸ்ரே எடுக்கிறது, டெஸ்ட் எடுக்கிறது, அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸை வந்து நிறைய கொடுக்கறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து உருவாக்குறதுக்காக ஒரு அடித்தளம் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்னு நம்ம பார்த்தோம்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிற இந்த சுகாதார நிலையங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்றதும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வைஸாவுமே வந்து இதுல நிறைய growthக்கான வழிவகைகள் இருக்கு. இப்போ டேட்டா சென்டர்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இந்திய நாட்டுல 2047 வரைக்கும் வரி விலக்கு கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இதனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக. ஏன்னா இப்போ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம எங்க போறோம், எங்க டிராவல் பண்றோம், எங்க சாப்பிடுறோம், எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னுடைய குடும்பத்தை இருக்கிற விஷயம், என்னை சார்ந்த விஷயம், எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம்ன்றது இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே டிஜிட்டலா இருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருக்கு. இது வந்து இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், உலக அளவில் இருக்கிற நிறைய அன்ரெஸ்ட் காரணமா டாக்ஸ் ஹேவன்ஸ்னு சொல்லக்கூடிய சில இடங்கள், இப்போ மொரீஷியஸ் போன்ற இடங்கள்ல வரியே செலுத்த வேண்டாம், இப்போ அந்த டேட்டாவை கொண்டு போய் அங்க வைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ நம்மளுக்குமே வந்து இங்க ஈக்குவலைசேஷன் லெவின்னு ஒன்று முன்னாடி கொண்டு வந்திருந்தோம். அதை வந்து வரி விதிக்கிறதுக்கான எந்த வழிவகையுமே இல்லாம இருந்தது. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு மூவ். ஏன்னா அந்த டேட்டாவை நீங்க இங்க கொண்டு வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2047 வரைக்கும் எந்த வரியுமே நீங்க செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னதோட அந்த டேட்டாவை இங்க கொண்டு வந்து வைக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இதற்கான மூலதனம் எதையுமே அவங்களுடைய சொந்தமா இருக்கக்கூடாது, அது ஒரு இந்திய நாட்டுடைய ஒரு கம்பெனியோட சொந்தமா தான் இருக்கணும். ஸோ அந்த மூலதனம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய கேபிட்டல், அது எல்லாமே வந்து இந்திய நாட்டுடைய ஒரு சொத்தா தான் வந்து இருக்கணும். இந்திய நாட்டுல விற்கப்படுற அந்த டேட்டாவை வந்து இந்திய நாட்டுல இருந்து வித்து பணம் வர பட்சத்துல அதுக்கான வரி இங்கேயே வந்து வந்துரும். இதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து டேட்டா கொண்டு வரும்பொழுது அந்த டேட்டா சார்ந்த விஷயத்துக்கு மட்டுமே தான் வரி விலக்கு கொடுத்திருக்காங்க. பட் டேட்டானா டேட்டா மட்டும் வராது, அதை சுத்தி பல விஷயங்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய டெக்னாலஜி, நோஹவ் இருக்கலாம், இந்த மாதிரியான பல விஷயங்கள், அதுக்கெல்லாம் வரி விலக்கு கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இங்க நம்மளுக்கு இந்த மொத்த அசெட்டும் இங்க இந்தியாவுக்கு வந்துரும். அதனால நம்மளுடைய இந்திய நாடு நல்ல வளர்ச்சியை காண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு மூவ் இது. நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். இதனால நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகும். அண்ட் ஒன்ஸ் இந்த டேட்டா வந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க, 2047 வரைக்கும் நமக்கு வந்து வரி விலக்கு இருக்குன்னு பொழுது இது ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டேபிளான இன்கமா இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம வந்து பல நிறுவனங்கள் இங்க வந்து கொண்டு வந்து பொருளை வைக்கிறாங்க. இப்ப நம்மளே எல்லாமே ஆன்லைன்ல வாங்குறோம். அந்த மாதிரியான வேர் ஹவுசஸ்க்குமே வந்து ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா அந்த ஓவரால் நீங்க இன்வாய்ஸ் வேல்யூல 2%. ஸோ டாக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ உலக அளவுல இப்போ அந்த டாவோஸ்ல நடந்த அந்த கான்ஃபரன்ஸ், அந்த ஸ்விஸ்ல நடந்த கான்ஃபரன்ஸா கூட இருக்கலாம், எல்லா இடத்துலயுமே உலக நாடுகள்ல நம்ம கிட்ட இருந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா டாக்ஸஸ் பாலிசிஸ்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஒரு நிரந்தர தன்மை இருக்கணும். இன்னைக்கு சொல்லிட்டு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு இல்ல இது வந்து வரிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. அது எல்லாமே இந்த பட்ஜெட்ல வந்து ரொம்ப நீட்டா கவர் பண்ணிருக்காங்க. ஸோ வெளிநாட்டுல இருந்து இங்க வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இங்க வந்து வேலை பண்றதா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டாக்ஸ்ல பாலிசி ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுது. இதை தாண்டி டிஜிட்டல் கேமிங், அதுக்கான ஒரு ஃபண்டும் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க எஜுகேஷனுக்காக. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா எஜுகேஷன்ல ஆரம்பிச்சு, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ஆரம்பிச்சு, வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுல இருந்து ஷேர் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஷேர் ட்ரேடிங்ல இப்போ ஒன்னு மார்க்கெட் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் நிறைய பேர் வந்து தினம் ட்ரேட் பண்ண டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து தெரியாம பணத்தை போட்டு அவங்க சம்பளத்தையும் தாண்டி அதுல பணத்தை இழந்து நடக்கிற பரிதாபங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் வந்து லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் அதை வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க, அனலைஸ் பண்ணவங்க மட்டுமே அங்க வந்து போவாங்க அப்படிங்கிறதுக்காக. அதனால உள்நாட்டிலையும் சரி, வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் சரி, நம்மளுடைய வளர்ச்சியிலையும் சரி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியும். வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து பேசிட்டு இருக்கோம். இது குறித்து மேலும் பல்வேறு தகவல்களை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.